நந்தினி இந்த மாதிரிக்கு சரியான பதிலடி கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த பக்கம் நம்ம நந்தினியோட மனசுல பாத்தீங்கன்னா ரொம்ப கன்ஃபியூஷன் வந்து ஓடிக்கிட்டே இருக்குங்க. ஒரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா அவங்க தங்கச்சி புனிதாவை நினைச்சு ரொம்பவே வந்து வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம புனிதா வந்து காதலிக்கிற அந்த பையன் வந்து வீட்டுக்கு யாருக்கும் தெரியாம இந்த மாதிரி டெடிபியர் அனுப்புனதுனால வீட்டுல பயங்கரமான குழப்பங்க. ஸோ சுந்தரவள்ளியும் பாத்தீங்க அப்படின்னா சும்மாவே நம்ம நந்தினியை வந்து ஏதாவதுன்னு சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. இது ஒண்ணு போதாதா? ஸோ பத்தாததுக்கு பாத்தீங்கன்னா பயங்கரமா வந்து திட்டி தீர்த்திருப்பாங்க. ஸோ புனிதா வந்து இந்த மாதிரிலாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காளே அப்படிங்கிற மாதிரி வந்து வருத்தம் ஒரு பக்கம் வந்து நம்ம நந்தினி மனசுல பயங்கரமா இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இங்க ஆபீஸ்லயுமே வந்து எதுவுமே அவங்க பண்ண முடியாம இருக்காங்க. பிளஸ் அது மட்டும் இல்லாம சுரேகாவோட நிலைமையும் பார்த்து இவங்க வந்து ரொம்பவே இப்போ கன்ஃபியூஷன்ல வந்து இருக்காங்க. அதனால நம்ம நந்தினி ரொம்ப அமைதியா வந்து இருக்காங்க. ஸோ இதாண்டா சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாதங்கி வந்து என்னென்ன பேசணுமோ எல்லாத்தையுமே வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து போர்ட் மீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வைக்கிறாங்க. ஸோ அதுல வந்து யாருக்கு வந்து ஓட் அப்படிங்கறது அதிகமா கிடைக்குதோ அவங்க தான் வந்து எல்லாமே அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம சுந்தரவள்ளி வந்து முடிவு பண்றாங்க. ஸோ இதனால மாதங்கி வந்து சுந்தரவள்ளி கிட்ட கேட்கறாங்க, ஒருவேளை நம்ம இதுல தோத்துட்டா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது. போர்ட் மெம்பர்ஸ்ல வந்து 18 பேர் நமக்கு சாதகமானவங்க தான். ஸோ அதனால நிச்சயமா அவங்க எல்லாருமே உனக்கு தான் வந்து துணையா நிற்பாங்க அப்படிங்கிற மாதிரி சுந்தரவள்ளி வந்து சொல்றாங்க. அப்ப அது ஒன்னே போதுமே, நம்ம கண்டிப்பா ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி மாதங்கிக்கு வந்து தலகணம் வந்து ரொம்ப அதிகமா வர்றதுனால இந்த மாதிரி நந்தினி சூர்யா 2 பேருமே இருக்காங்க. ஸோ நந்தினி கிட்ட பாத்தீங்கன்னா நம்ம மாதங்கி வந்து ரொம்பவே ஓவரா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நீ எல்லாம் ஒரு ஆள் கிடையாது அப்படி இப்படின்னு என்னென்னமோ வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இது எல்லாமே நம்ம நந்தினி கேட்டுட்டு ரொம்பவே அமைதியா தான் இருக்காங்களே தவிர எந்த பதிலுமே பேசவும் மாட்டேங்கிறாங்க. அவங்க மனசுல ஏதோ ஒரு விஷயம் இந்த மாதிரி வந்து ஓடிக்கிட்டே இருக்கு. ஸோ இந்த மாதிரி நடந்துச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நம்ம தங்கச்சியோட நிலைமை இந்த மாதிரி இருக்கே, வீட்லயும் பாத்தீங்கன்னா சுந்தரவள்ளி இவ்வளவு தூரம் வந்து பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அவங்க ரிப்பீட் மோட்ல பாத்தீங்கன்னா யோசிச்சு பார்த்துட்டே இருக்காங்க. ஸோ நந்தினி இந்த மாதிரி வந்து இருக்கிறத கரெக்டா வந்து நம்ம சூர்யா மட்டும்தான் புரிஞ்சுப்பாரு அப்படிங்கிறதுக்கு தான் வந்து ரொம்ப சூப்பரான எக்ஸாம்பிள் வந்து காட்டியிருப்பாங்க. ஸோ நந்தினியை வந்து பார்த்த உடனே வந்து என்ன நந்தினி எதுக்காக இப்படி இருக்க, ஒன்று 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 மட்டும் கேட்டுக்கோ நந்தினி, என்னோட பலமா இருக்கட்டும் என்னோட பலவீனமா இருக்கட்டும் எல்லாமே நீதான். நீனே இப்படி இருக்க அப்படின்னா அப்போ நான்லாம் என்ன பண்ண முடியும், கொஞ்சமாவது யோசிச்சு பாரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஸோ இதுலயே தெரியுது சூர்யாவுக்கு நந்தினி தான் வந்து எல்லாமே. அவங்க எந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டா இருக்காங்களோ, எந்த அளவுக்கு நல்லா பாசிட்டிவா இருக்காங்களோ அப்பதான் சூர்யாவுக்கு எல்லாமே இங்கே நல்லதா நடக்கும் அப்படிங்கிறது மாதிரி அவங்க ரொம்பவே அதிகமா பிலீவ் பண்றதுனால தான் இப்படி வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த விஷயத்த கேட்டவுடனே நம்ம நந்தினியும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து ரிலாக்ஸ் ஆகிடுறாங்க. சரி, நம்ம இப்போதைக்கு இதை பற்றிலாம் வந்து யோசிக்க வேண்டாம். இப்போ நமக்கு மெயினான விஷயம் இந்த கம்பெனியில் நடக்கிற இந்த விஷயங்களை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறது தான். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ இந்த ஓட்டிங் அப்படிங்கிற இந்த விஷயத்த வந்து வச்சிருக்காங்க. ஸோ அவங்க மாதங்கி சைடில் வந்து உள்ள ப்ராஜெக்டை வந்து இந்த அளவுக்கு வந்து இருக்கு, இதில் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க அவங்களுக்கு ஓட் பண்ணுவாங்க. ஸோ நந்தினி சைடு என்ன இருக்கோ அதை அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணால் அது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி 2 டீமாக வந்து பிரிஞ்சிருக்கு. ஸோ சுந்தரவள்ளி சொன்ன விஷயத்த வந்து நம்ம மாதங்கி யோசிச்சு பார்க்குறாங்க. இந்த மாதிரி வந்து போர்ட் மீட்டிங்கில் வந்து ஸோ நமக்கு சாதகமாக 18 பேர் வந்து நமக்கு தான் ஃபர்ஸ்ட் போடுவாங்க. அது தவிர இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அதனால நிச்சயமா நம்ம தான் இந்த ஓட்டிங்கில் வந்து ஜெயிப்போம். அது மட்டும் கிடையாது, இந்த நந்தினியை இதுக்குள்ள விட்டு நம்ம வர விட்டுறவே கூடாது அப்படின்னு பயங்கர கான்ஃபிடென்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம சுந்தரவள்ளி இருக்காங்க. ஆக்சுவலி எனக்கு என்ன தோணுது அப்படின்னா நிச்சயமா அந்த 18 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நந்தினிக்கு சப்போர்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கோ அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுது. ஏன் அப்படின்னா நம்ம நந்தினி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக தான் வந்து எல்லா விஷயத்தையுமே வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க இந்த மாதிரி சைலண்டா இருக்கிறதுக்கு பின்னாடி கூட ஏதோ ஒரு விஷயம் வந்து இருக்கலாம் அப்படின்னு தான் எனக்கு வந்து தோணுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க வீட்டில் நடந்த பிரச்சனைகளை யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க சைலண்டா இருக்காங்க அப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்த எக்ஸிக்யூட் பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ போர்ட் மீட்டிங்ல நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா மாதங்கிக்கு சரியான பதிலடி கொடுக்குற மாதிரி நம்ம நந்தினி வந்து பேச போறாங்க. அது எல்லாமே கேட்டுட்டு நம்ம மாதங்கி அப்படியே வாயடிச்சு போய் நிக்க போறாங்க. நிச்சயமா வந்து நான் சொல்றேன் இதுதான் வந்து நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து எனக்கு தோணுது. அண்ட் உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறத கண்டிப்பா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஒருவேளை அந்த 18 மெம்பர்ஸும் நம்ம நந்தினி பக்கம் வந்து தாவிட்டாங்க அப்படின்னா நிச்சயமா மாதங்கிக்கு அந்த இடத்துல ஒண்ணுமே வந்து இருக்காதுங்க. அப்படியே ஃப்ளாப் ஆயிரும். அதுக்கப்புறம் நந்தினி தான் அங்க எல்லாமே அப்படிங்கிற மாதிரி வந்து ஆயிரும். ஸோ அப்படிதான் வந்து ஒரு வேலை பண்ணுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுது. ஏன்னா ஓட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வெளிப்படையா இல்லை, யார் யாருக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அவங்க மறைமுகமாக தான் வந்து பண்ண போறாங்க. ஸோ அதனால ஓட் எல்லாத்தையுமே நம்ம நந்தினிக்கு போடுறதுக்கு வாய்ப்புகளும் வந்து இருக்கு. அப்படி இல்லை அப்படின்னா வந்து மாதங்கிக்கு போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்காது. ரெண்டுல என்ன நடக்கும் அப்படின்னு தெரியல. பட் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு வேலை ட்விஸ்ட் வைப்பாங்க. ஏன்னா எப்பயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நந்தினி ரொம்ப நல்லா வந்து அந்த இடத்துல வந்து அவங்க பண்றவங்க. பிளஸ் அந்த கம்பெனியும் பாத்தீங்கன்னா நல்லபடியா அவங்க ரன் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்காங்க. நிச்சயமா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு எல்லாருமே யோசிக்கலாம் இல்லையா.
ஸோ அந்த ஒரு வகையில் தான் வந்து என்னோட ப்ரெடிக்ஷனை நான் வந்து சொல்கிறேன். அண்ட் உங்களுக்கு இதை பற்றி என்ன தோணுது, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நந்தினியை பொறுத்த வரைக்கும் மாதங்கியை வந்து லெஃப்ட் ரைட் வாங்கி அந்த இடத்த விட்டு வெளியே அனுப்பினா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.